ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இந்த கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம கைன்மாஸ்டரில் ஏதாவது ஒரு வீடியோ எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். நான் வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன், சடனாக அது ஆட்டோ பேக் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆட்டோ பேக் வந்து எதனால் ஏற்படுது, இந்த ஆட்டோ பேக் ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரி, இந்த ப்ராப்ளம் எதனால் ஏற்படுது, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த மாதிரியான ஆட்டோ பேக் ப்ராப்ளம் எதனால் ஏற்படுது அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கான அந்த மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் காசை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து மோஸ்ட்லி வராது. ஸோ இந்த மாதிரி மோடட் வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அன்அஃபிஷியலான வெப்சைட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரை தவிர வேறு ஏதாவது ஒரு சில இடத்துல இருந்து கைன்மாஸ்டரை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்டர் மார்க்லாம் போகணும் அப்படின்றதுக்காகலாம் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்அஃபிஷியலான கைன்மாஸ்டர் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 100% வந்து நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியாது. டெம்பரவரியாக ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதை பண்ணிங்க அப்படின்னா அந்த கைன்மாஸ்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஆப் ஐக்கானை வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஆப் இன்ஃபோ அப்படின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி நடுவில் ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்னு இருக்கும் அன்இன்ஸ்டாலுக்கு பக்கத்தில். அதை ஜஸ்ட் அந்த ஃபோர்ஸ் ஸ்டாப்பை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கைன்மாஸ்டரை வந்து ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் வீடியோ எப்பப்பெல்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஃபோர் ஸ்டாப்பை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆட்டோ பேக் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் உங்களுக்கு ஆட்டோ பேக் ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வரவே கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை காசு கொடுத்து வாங்கினா மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். காசு கொடுத்து வாங்காமல் ஏதாவது அன்அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோ பேக் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோ பேக் ப்ராப்ளத்தை டெம்பரவரியாக வந்து நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா இதுதான். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து அந்த ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு ஃபோர் ஸ்டாப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது கைஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெக் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த ப்ராப்ளம் யாராருக்கெல்லாம் வந்து சால்வ் ஆச்சு அண்ட் எப்படி இப்போ கைன்மாஸ்டர் ஒர்க் ஆகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கைஸ்.